கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவி கொடு. ஆண்டவர் திருவாய் மலம் தருளுகின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். ஆமென், ஆமென். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்தார்கள். 4ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. ஐயோ பாவம் நிறைந்த சத்தமாய் ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள். இஸ்ரவேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள். அவருக்கு அந்நியராய் ஆகிவிட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. ஐயோ பாவம் நிறைந்த மக்களினம் இது, அநீதி செய்வோரின் கூட்டம் இது, தீச்செயல் புரிவோரின் வழிமரபு. கெடுகட்ட மக்கள் இவர்கள். ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள். இஸ்ரேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள். அவருக்கு அந்நியராகி விட்டார்கள். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். இந்த தவ காலத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். புதிதான ஒரு உடன்படிக்கை செய், ஒரு மாற்றத்தை ஆண்டவர்கிட்ட கேளு. அதுதான் இன்னைக்கு ஆண்டவருடைய விருப்பம். புதுப்பிக்கணும். நம்முடைய பழக்க வழக்கங்களை எல்லாத்தையும் புதுப்பிக்கணும். அதனால தான் கிளியராக சொல்கிறாரு. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. யாராவது ஒருவர் வாசிக்கலாம்? ஏசாயா 1:16 சப்தமாய் உரத்த குரலில். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னில் நின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள். ஆமென். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள், தீமை செயலை விட்டொழியுங்கள். 13ஆம் வசனத்தில் இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க. இனி யாராவது ஒருவர் இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது.
நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகிறது. நீங்கள் இருக்கிற தோத்திர பலியாக இருக்கட்டும், ஜபமாக இருக்கட்டும், ஜபமாலியாக இருக்கட்டும், இறையிறக்கத்தின் மன்றாட்டு மாலையாக இருக்கட்டும், சிலுவை பாதையாக இருக்கட்டும், எல்லாமே வீண். ஒரு பிரயோஜனம் இல்லை. முதல்ல உங்களை கழுவி தூய்மைப்படுத்து. உங்கள் தீச்செயலை அவருடைய சமூகத்திலிருந்து அகற்று. தீமை செய்தலை விட்டோடி. அவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் உனக்கு எதுக்காக அழைத்தார் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். ஒரு நாள் அவருக்கு 19ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். ஏற்கனவே அவையானவர் இந்த வசனங்களை நமக்கு சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு மறுபடியும் சொல்றாரு. 5ஆம் வசனத்தில் சொல்றாரு. யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். ரீனா வாசிங்க. ஜெனிஃபர். நீங்கள் ஏன் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுகிறீர்கள்? என் கையால் பட்ட அடி போதாதா? உங்கள் தலையெல்லாம் வடுக்கள், இதயமெல்லாம் தளர்ச்சி. நீங்கள் ஏன் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுகிறீர்கள்? என் கையால் பட்ட அடி போதாதா? உங்கள் தலையெல்லாம் வடுக்கள், இதயமெல்லாம் தளர்ச்சி. ஆமென். ஆமென். நீங்கள் ஏன் தொடர்ந்து செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்வதால் நமக்கு பிரச்சனை. ஏன் தொடர்ந்து அதையே செய்றீங்க? என் கையால் பட்ட அடி பத்தாதா? உங்கள் தலையெல்லாம் வடுக்கள், இதயமெல்லாம் தளர்ச்சி, வடுவெடுப்பு, கடுகடுப்பு, நடுக்கம், பயம், இதயமெல்லாம் தளர்ச்சி. 6ஆம் வசனம் வாசிமா ஜெனிஃபர். 6ஆம் வசனம். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உங்கள் உடலில் நலம் இல்லை. ஆனால் காயங்கள், கன்றிப்போன வடுக்கள், சீழ்வடியும் புண்களை நிறைந்துள்ளன. அங்கு சீல் புதுப்பிக்கப்படவில்லை, கட்டு போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவில்லை. ஆமென். ஆமென். உள்ளங்கால் முதல் உச்சத்தலை வரை உங்கள் உடலின் நலமே இல்லை. சும்மா அப்படியே ஏதோ மேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். மேக்கப் பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கிறோம். உள்ளுக்குள்ள எல்லாம் அப்படியே. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உங்கள் உடலில் நலமே இல்லை. காயங்கள், கன்றி போன வடுக்கள், சீழ்வடியும் புண்களே நிறைந்துள்ளன. அங்கே சீல் பிதுக்கப்படவில்லை, கட்டுப்போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவில்லை. எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவில்லை. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மருந்து எனக்கு எதிராய் கிளந்தெழுந்தாய், திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். இந்த தவக்காலத்தில் அதனால தான் 2ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக செருக்கை பற்றி சொல்லுகிறது. செருக்கு, செல்வ செருக்கு. 3 காரியங்களை செருக்க பற்றி சொல்லப்படுகிறது.
செருக்கம் ஆணவமும் பல வழிகளில் மனிதரை சிறுமைப்படுத்துகிறது. செருக்கும் ஆணவம் மனிதர்களை பல வகைகளிலே சிறுமைப்படுத்துகிறது. எப்படி? முதலாவது, மனிதர் தம்மால் உருவாக்கப்பட்ட பொருள்கள் மேல் நம்பிக்கை வைப்பதினால். இந்த உலக பொருள்களின் மேல், சிற்றின்பத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதினால் கடவுளை, அவரது ஆற்றலை அவமதிக்கிறார்கள். முதலாவது காரியம். செருக்கம் ஆணவம் பல வழிகளில் மனிதரை சிறுமைப்படுத்துகின்ற. இரண்டாவது காரியம், செருக்கம் ஆணவமும் கடவுளை அறியவோ அவருக்கு பணிவிடை புரியவோ விடாமல் மனிதரை தடுத்து விடுகின்றன. வாசிக்க மனமில்லை, வார்த்தைகளை எடுத்து வாசிக்க தைரியம் இல்லை, உற்சாகம் இல்லை. ஏதோ சவப்பெட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். உயிரில்லாத உடல், உயிரில்லாத உடல் போல உயிரில்லாத நம்பிக்கை, செத்த நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் செருக்கம் ஆணவம் கடவுளை அறியவோ அவருக்கு பணிவுடை புரியவோ விடாது மனிதரை தடுத்து நிறுத்தி விடுகிறது. மூன்றாவது காரியம், அவை தனி மனித சக்தியில், ஆற்றலில் நம்பிக்கை கொள்ள மனிதரை தூண்டுகின்றன. தனி மனித சக்தி, ஆற்றல். எனக்கு என்னுடைய ஆற்றல், நான் பார்த்துக்குவேன், என்னுடைய வேலை, என்னுடைய காரியம். ஆண்டவருக்கு பணிபுரிய முன்வந்தால் சோதனைகளை முன்னேற்பாடு செய்து கொள், அழிந்து போவாய். இந்த தவ காலத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். கேட்க, தூய ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்கட்டும். தூய ஆவியானவர் திருச்சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்கட்டும். ஆசீர்வாதங்களை மட்டும் எதிர்பார்க்கிற, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். நேற்று சாட்சி சொன்னீர்கள் ஒவ்வொருவரும். உங்கள் சாட்சிகளை நீங்களே கேட்டீர்கள். எப்படி சாட்சி சொன்னீங்க? நீங்களே ஜட்ஜ்மெண்ட் போட்டுக்கோங்க. நீங்களே உங்கள் சாட்சிக்கு மார்க்கை போட்டுக்கோங்க. நீங்களே போட்டுக்கோங்க. முதலாவது காரியம், மனிதர் தம்மால் உருவாக்கப்பட்ட பொருள்கள் மேல் நம்பிக்கை வைப்பதினால் கடவுளை, அவரது ஆற்றலை அவமதிக்கிறார்கள். நம்பர் 1. இரண்டாவது காரியம், செருக்கும் ஆணவம் கடவுளை அறியவோ அவருக்கு பணிவிடை புரியவோ விடாமல் மனிதரை தடுத்து விடுகின்றன. நம்பர் 2, செருக்கும் ஆணவம் தனி மனித சக்தியில், ஆற்றலில் நம்பிக்கை கொள்ள மனிதரை தூண்டுகிறது. நான் பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ விசுவசித்தால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய். உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. ஆமன் வாழ்ந்தவர்களே, தனி மனித சக்தியில், ஆற்றலில் நம்பிக்கை கொள்ள மனிதரை தூண்டிவிடுகிறது இந்த செருக்கும் ஆணவமும். எனக்கெல்லாம் தெரியும், நான் போறதுதான் கரெக்ட். மறுதளிக்கிறான் பேதுரு, குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டுட்டு ஆண்டவர் அப்படியே பார்க்கிறார். அவனை குளிர் காய்ச்சி கொண்டு இருக்கிறாய். அதிகாலையில் ஆண்டவரை தேடாமல், ஆண்டவருக்கு பணிபுரிய முன்வராமல், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல், அவருடைய திருவிழத்தை நிறைவேற்றாமல் சாக்குப்போக்கு சொல்லி உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்கிறாய். உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்கிறாய். செருக்கும் ஆணவமும். 3 காரியங்கள் இந்த செருக்கும் ஆணவம். முதலாவது, தன்னுடைய சொத்து, சுகம், பலம், பணம், காசு, அதில் நம்பிக்கை வைக்கிறாங்க. கடவுளும் மறந்துடுறாங்க. அவருடைய ஆற்றலை அவமதிக்கிறோம். இரண்டாவது காரியம், செருக்கும் ஆணவம் கடவுளை அறியவோ அவருக்கு பணிவிடை புரியவோ விடாமல் மனிதரை தடுத்து விடுகிறது. மூன்றாவது காரியம்,
தனி மனித சக்தியில், ஆற்றலில் நம்பிக்கை கொள்ள மனிதரை தூண்டுகிறது. பிசாசு சொல்லி கொடுப்பான், இப்படி பண்ணாத, இதை செய்யாத, இப்படி போ, அப்படி போ. ஏமாத்துவான். ஏவாள் அப்படித்தான் ஏமாத்த. கண்களில் பார்ப்பதற்கு அழகாயும் சுவைப்பதற்கு இனிமையாயும் இருந்த அந்த பழத்தினை கண்டு பறித்து உண்டாள். தானும் பறித்து உண்டாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, உண்மைதான். ஆனால் அப்பொழுதுதான் அவர்கள் அழித்தார்கள். அவர்கள் எத்தனை எந்த சூழ்நிலையில் இருந்தார்கள். நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம். ஆண்டவரை விட்டு விலகும் போது ஒவ்வொரு நாளும் அவரை எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடும் பொழுது, நீ அவரை விட்டு விலகி நிற்கும் பொழுது, நீ ஒவ்வொரு நாளும் நிர்வாணமாய் நிற்கிறாய் என்பதை மறந்து விடாது. இந்த தவ காலத்தில் புதுசாக ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் தான். எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் தான். உனது தீர்மானங்களை புதுப்பித்து மீண்டும் அவற்றை கடைபிடிக்க துவங்கு. உன்னுடைய தீர்மானங்களை புதுப்பிக்கும்படி செருக்கு ஆணவர்க்கனால தான் இன்னைக்கு நம்மளால விழுந்து போகிறோம். இந்த செருக்கு ஆணவத்தை தூக்கி போடு. உன்கிட்ட காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், ஆனால் நிம்மதி இல்லையே. 1000 இருந்தும், வசதிகள் இருந்தும், நோ பீஸ் ஆஃப் மைண்ட். எல்லாம் இருக்கு. ஆமாம், ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடு இந்த செருக்கு ஆணவத்தை முதல்ல மூட்டை கட்டி தூக்கி போடுறதுக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுடைய தீர்மானங்களை புதுப்பீங்க. மீண்டும் அவற்றை கடைபிடிக்க துவங்குங்க. அப்படி என்று சொன்னால் கடவுளை அறியும் அறிவை பெற்றிட வேண்டும். என்னை அறிவது என்பதே உண்மையான புனிதம். கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். அதனால தான் ஏசாயா 2:12 சொல்லுகிறது. படைகள் வாசிக்கலாம். ஏசாயா 2:12. ரெஜினா. படைகளின் ஆண்டவருக்குரிய நாள் ஒன்று இருக்கின்றது. அன்று இருமாப்பும் செருக்கும் உடைய அனைவரும் வாழ்வுறுவர். உயர்த்தப்பட்டவை உயர்ந்து நிற்பவை அனைத்தும் நலிவடையும். படைகளின் ஆண்டவருக்குரிய நாள் ஒன்று இருக்கின்றது. அன்று இருமாப்பும் செருக்கும் உடைய அனைவரும் தாழ்வுறுவர். உயர்த்தப்பட்டவை உயர்ந்து நிற்பவை அனைத்தும் நலிவடையும். ஆமென், ஆமென், ஆமென். உயர்ந்து நிற்பவை உயர்த்தப்பட்டவை அனைத்தும் நலிவடையும். உண்மை இல்லையே ஆண்டவர் சபத்தில், நீ உண்மையா இல்லையே, வெளிவேஷம் போடுகிறாயே. இன்னைக்கு மாத்திக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் இரக்கத்தின் கடவுள், இரக்கத்தின் கடவுள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமண் அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள். 17 வசனம் 1:17 சொல்லுகிறது, நன்மை செய்ய கற்றுக்கொள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். அதனால தான் ஏசாயா 1:19 சொல்லுகிறது, மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் அவ்வளவுதான். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராய் கிடந்தெழுந்தால்
ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். கூறினார். ஆமென். அதனால தான் ஏசாயா 2 மிக அழகாக சொல்லப்படுகிறது. 21 வசனம், ஆண்டவர் உலகை நடுநடுங்க செய்ய வரும்போது அவரது அச்சம் தரும் திரு முன்னின்றும் அவரது சீர்மிகு மாட்சியினின்றும் மறைந்திட அவர்கள் பாறைகளின் வெடிப்புகளில் பதுங்கிக் கொள்வர், குன்றுகளின் பிளவுகளில் ஒளிந்து கொள்வர். ஆமென். இது இப்போ ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எல்லாம் பதுங்கு குழிகளை ரெடி பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய பணக்காரெல்லாம் பண்ணிட்டாங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டாங்க. அது இப்போ உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கெல்லாம் தெரிய வரும். அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர் 22 வசனத்தில், நிலையற்ற மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதீர், அவர்களின் உயிர் நிலையற்றது, ஒரு பொருட்டாக கருதப்படுவதற்கு அவர்களது தகுதி என்ன? ஒரு பொருட்டாக கருதப்படுவதற்கு அவர்களுடைய தகுதி என்ன? என்ன தகுதி உனக்கு? இன்னைக்கு ரொம்ப ஆண்டவர் கடுமையான செருக்கை பற்றி சொல்கிறார். செருக்கு ஆணவம். அந்த செருக்கு ஆணவன்ட்ட இருக்கிற வரைக்கும் அழிந்து போவாய். இந்த செருக்கு இன்னைக்கு மாற்று. உன் தீர்மானங்களை புதுப்பி மீண்டும் அவற்றை கடைபிடிக்க காலையில் அழகாக வெளிப்படுத்தினார் இறையிறக்கத்தின் செய்தியில். எங்கே நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? அதிகாலையில் மென்காற்று வீசிய பொழுதினிலே தந்தையாம் கடவுள் ஆதாமை தேடி வருகிறார் உரையாடுவதற்காக. ஆபிரகாம், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? ஐயோ ஆண்டவரே, நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அன்றே இந்த ஒளிவு ஏமாற்றுவது. நீ ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? நான் நிர்வாணமாய் இருக்கிறேன். நீ நிர்வாணமாய் இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நான் வேண்டாம் என்று சொன்னதை விலக்கி அந்த கனியை உண்டாயோ? ஆண்டவர் பாருங்க. அதனால தான் இங்கே ஏசாயா 1 அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறது. ஐயோ 4 வசனம், பாவம் நிறைந்த மக்களினும் இது அநீதி செய்வோரின் கூட்டம், இது தீச்செயல் புரிவோரின் வழிமரம், இது கேடுகெட்ட மக்கள் இவர்கள் ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள், இஸ்ரவேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள், அவருக்கு அந்நியராய் ஆகிவிட்டார்கள். ஆமென். ஆமென். ஐயோ பாவம் நிறைந்த மக்களிடம் இது, அநீதி செய்வோரின் கூட்டம் இது, தீச்செயல் புரிவோரின் வழிமரபு இது, கேடுகட்ட மக்கள் இவர்கள் ஆண்டவரை புறக்கணித்து விட்டார். ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள். இஸ்ரேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள். அவருக்கு அந்நியராய். ஆண்டோட சமூகத்தில் வர்றதுக்கு அரைகாலுக்கு லிங்க்கு 6:30 மணிக்குள்ளே எல்லாரும் வந்துடணும். எத்தனை பேர் வந்தோம்? எத்தனை பேர் வந்தோம்? ஐயோ பாவம் நிறைந்த மக்களின் மீது, அநீதி செய்வோரின் கூட்டம் மீது, தீச்செயல் புரிவோரின் வழிமரபு, கெடுகட்ட மக்கள் இவர்கள் ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள், இஸ்ரேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது, ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் ஏசாயா 1:13 சொல்ற பாருங்க. 12 வசனம் இன்னும் அழகா சொல்லும். இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம், நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். ஆமென். ஆமென்.
இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வரணும். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பு. நீங்கள் எடுக்கிற ஸ்துதி எல்லாம் அருவருப்பு. நீங்கள் ஒழுங்கீனமாக ஒழுங்கீனமாக செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் நான் சகிக்க மாட்டேன். அது அமாவாசை கூட்டமாக இருக்கட்டும், ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களாக இருக்கட்டும், அவனுடைய பிரசன்னத்தில் இருந்துட்டு இருக்க உங்களுடைய நீங்கள் காட்டும் அந்த தூபங்களை நான் அருவருக்கிறேன், சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களை என் உள்ளம் வெறுக்கிறது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின, அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். போலி வேஷம் ஆண்டவர் சமத்தில் இந்த தவக்காலத்தில் ரொம்ப வேதனையோடு ஆண்டவர் சொல்றார். 15ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது, என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தனாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன என்பதை உணர்ந்தவர்களாக. அப்போ இன்னைக்கு என்ன செய்யணும்? ஒரு தீர்மானங்கள் எடுப்போம். உங்கள் தீர்மானங்களை புதுப்பித்து மீண்டும் அவற்றை கடைபிடிக்க துவங்குவோம். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை ஆண்டவர் திரும்ப நின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். மனமுவது நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கின்றேன். ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் இந்த செருக்கமிகு பார்வையுடையோர் தாழ்த்தப்படுவர், ஆணவமிக்கோர் அவமானம் அடைவர். ஆண்டவர் ஒருவரே அந்நாளில் மாற்றி விடுவார். இந்த சிந்தனையோடு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும். இந்த தவக்கால் இன்னும் 3 நாள் தான். பக்தி பரவசம் எல்லாம் போயிடும், வெளிவேசம் எல்லாம் போயிடும். இந்த செருக்கம் ஆணவம் கடவுளை அறியவோ அவருக்கு பணிவிடை புரியவோ விடாமல் தடுத்து நிறுத்துகின்ற நேரத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சமத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, உம்மை விட்டு விலகிய நேரத்திற்காக, நாட்களுக்காக நான் மனம் வருந்துகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம். இன்னைக்கு ஒரு தீர்மானம். உங்களுடைய தீர்மானங்களை புதுப்பிப்போம். இந்த தவ காலத்திலே தீர்மானங்களை புதுப்பித்து மீண்டும் அவற்றை கடைபிடிக்க முயல்வோம் என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் சாமி நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.